வரலாற்று சான்றுகள் இவைகளிலிருந்து நாம் அறிந்திராத பல அரிய தகவல்களை நம் சிந்தனைக்கு உரமூட்ட வருகிறார் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள். நாம் விடையிலைவா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். செப்டம்பர் இறுதியில் ஒரு தொலைக்காட்சியில் ஒரு காட்சியை நான் பார்த்தேன். அது விளம்பரமாகவோ அல்லது அறிவிப்பாகவோ இருக்கக்கூடும். ஒரு குழந்தை சீருடையோடு தன்னுடைய தாயின் கையை பற்றி கொண்டு தெருவிலே நடந்து போய் கொண்டிருக்கிறது. அந்த குழந்தைக்கு ஒரு 7-8 வயது இருக்கலாம். அப்போது அந்த குழந்தையின் வயதை விட குறைந்த இன்னொரு குழந்தை உடம்பில் சட்டை கூட இல்லாமல் ஏழ்மையினுடைய எல்லா நிலைகளையும் வெளிப்படுத்துகிற விதத்தில் நடைபாதையிலே அமர்ந்திருக்கிறது. நடந்து போய் கொண்டிருக்கிற குழந்தை 2 முறை 3 முறை திரும்ப திரும்ப நடைபாதையிலே இருக்கிற பிள்ளையை பார்க்கிறது. என்ன நினைத்ததோ தெரியாது. சற்று தொலைவுக்கு போனதற்கு பிறகு அம்மாவிடமிருந்து கையை உதறிக்கொண்டு திரும்ப ஓடி வந்து தன் வாயிலே வைக்கப் போன அந்த மிட்டாயை தான் அதை சுவைக்காமல் நடைபாதையில் இருக்கிற குழந்தையின் கையிலே கொடுத்துவிட்டு திரும்பி ஓடுகிற போது இந்த குழந்தையின் முகத்திலேயும் சிரிப்பு, அந்த குழந்தையின் முகத்திலேயும் சிரிப்பு. ஆங்கிலத்தில் கீழே ஒரு வரி வருகிறது, ஜாய் ஆஃப் கிவிங் வீக் அக்டோபர் 2 to 8 என்று வருகிறது. அக்டோபர் 2 8ஆம் நாள் வரை அந்த வாரம் முழுவதும் ஜாய் ஆஃப் கிவிங் வீக், கொடுப்பதில் பெறுகிற மகிழ்ச்சியால் வருகிற இன்பத்தை கொண்டாடும் வாரம் என்று ஆங்கிலத்திலே போடுகிறார்கள். நாம் இதனை இவ்வளவு விரிவாக சொல்ல வேண்டியதில்லை. ஜாய் ஆஃப் கிவிங் என்பதை வள்ளுவர் மிகச் சுருக்கமாக ஒற்றை தொடரில் சொல்லியிருக்கிறார். ஈத்துவக்கும் இன்பம். ஈத்து உவக்கும் இன்பம், மற்றவர்களுக்கு கொடுத்து அதனால் தான் பெறுகிற இன்பம். பொருளை, உழைப்பை, பணத்தை மற்றவர்களுக்கு கொடுத்துவிட்டு இன்பத்தை தான் பெற்றுக்கொள்ளுகிற அந்த உத்தியை வள்ளுவர் ஈத்துவக்கும் இன்பம் அறியார்குல் என்று ஒரு குறட்பாவிலே சொல்லுகிறார். எனவே ஜாய் ஆஃப் கிவிங் வீக் என்பதை நாம் தமிழில் ஈத்துவக்கும் வாரம் என்று குறித்து கொள்ளலாம். அவர்கள் ஆங்கிலத்திலே தான் அதனை வெளியிட்டார்கள். ஆனாலும் நாம் அதை தமிழில் ஈத்துவக்கும் வாரம் என்று கூறலாம். அந்த ஈத்து உவத்தல், மற்றவர்களுக்கு கொடுத்து அதன் மூலம் மகிழ்ச்சியை பெறுதல் என்பதை உலகத்திலே இருக்கிற பலர் இன்னமும் அறியாமல் இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. மிக எளிமையான எடுத்துக்காட்டிலே இருந்து மிக பெரிய எடுத்துக்காட்டு வரை இந்த ஈதலின் மூலமாக பெறுகிற இன்பத்தை நாம் உணர முடியும். மிக எளிமையாக சொல்ல வேண்டுமானால், இன்றைக்கு நம்மில் பலருக்கு வீட்டிலே மட்டும் இனிப்பில்லை, நம் உடம்புக்குள்ளேயும் இனிப்பு இருக்கிறது. அப்போது நாம் என்ன செய்யலாம்? நமக்கு ஒருவர் பரிசாக ஒரு இனிப்பு பொருள்களை கொண்டு வந்து கொடுக்கிறார் என்றால் நமக்கு அது கேடு செய்யும். இனிப்பு என்பது எல்லோருக்கும் கேடு செய்யாது. சிலர் உடலுக்கு அது ஏற்றதாக இல்லை. நாம் அதனை என்ன செய்யலாம் என்றால், அவரிடமிருந்து மகிழ்ச்சியாக பெற்றுக்கொண்டு அந்த இனிப்பை ஏழைகளுக்கு கொடுக்கிற போது 2 நன்மைகள் விளைகின்றன. ஒன்று நமக்கான நன்மை, இன்னொன்று அந்த ஏழை பிள்ளைகளுக்கான நன்மை. அதை உண்பதால் அவர்களுக்கு நன்மை, உண்ணாமல் இருப்பதால் நமக்கு நன்மை. எனவே 2 பேருக்கும் பயன் தருகிற செயலாக அது இருக்கிறது. இது ஒரு எளிமையான எடுத்துக்காட்டு. ஆனால் நாம் வாழ்வில் எண்ணி பார்த்தால் கொடுப்பதன் மூலமாக பெறுகிற இன்பம்தான் உலகத்திலேயே மிகப்பெரிய இன்பம் என்பதை உணரலாம். அதிலும் யாருக்கு கொடுப்பது, என்ன நோக்கத்திற்காக கொடுப்பது? இங்கேயும் கூட 2 சொற்கள் இருக்கின்றன. கொடுத்தல் வேறு, ஈதல் வேறு. கொடுத்தல் என்பது நமக்கு இணையானவர்களுக்கு கொடுப்பது கூட கொடுத்தல் தான். ஆனால் ஈதல் என்பது நம்மினும் பொருளாதாரத்தில் ஒடுக்கப்பட்ட நிலையிலே இருக்கிற மக்களுக்கு கொடுப்பது தான் ஈதல். அதுதான் ஈகை என்று நாம் சொல்லுகிறோம். இல்லாதவர்களுக்கு வரியார்க்கு ஒன்று ஈவதே ஈகை. யார் ஏழைகளாக இருக்கிறார்களோ, யாருக்கு இல்லையோ அவர்களுக்கு கொடுப்பது தான் ஈகை. நண்பர்களுக்கு கொடுப்பது பரிசு. கொடுத்தல் வேறு, ஈதல் வேறு.
இங்கு ஈகைதான் சுட்டிக்காட்டப்படுகிறது. அப்படியானால் அந்த ஈகை யாரை நோக்கி இருக்க வேண்டும் என்று புரிகிறது. எதனை நோக்கி இருக்க வேண்டும் என்பதையும் நாம் எண்ணி பார்க்கலாம். எல்லோருக்கும் எல்லா நேரங்களிலும் எல்லோராலும் கொடுத்து கொண்டே இருக்கவும் முடியாது என்பதையும் நாம் குறிப்பில் வைத்து கொள்ள வேண்டும். நாம் கொடுக்க வேண்டியவர்களுக்கு கொடுக்க வேண்டிய நோக்கங்களுக்கு கொடுக்க வேண்டும். அதனை இப்படி பிரித்து கொள்ளலாம். உலகத்திலேயே துன்பமயமானவை எவை என்று கேட்டால் பசி, பிணி, மூப்பு, இந்த மூன்றும் மிக கொடுமையானவை என்று நாம் சொல்லலாம். இதிலே கூட முதுமையும் மூப்பும் வேறு வேறானவை என்பதை நாம் உள்வாங்கிக் கொள்வது நல்லது. முதுமையே துன்பம் தருவதல்ல. ஆனால் முதுமையில் இயங்க முடியாத நிலை ஏற்பட்டு விடுமானால் அது துன்பம் தருவது. அதுதான் மூப்பு என்பது. யார் ஒருவரால் இயங்க முடியவில்லையோ, யார் ஒருவரால் மற்றவர்களின் துணை இல்லாமல் செயல்பட முடியவில்லையோ அவர்கள் அந்த முதுமையின் துன்பத்தை அடைந்திருக்கிறார்கள் என்று பொருள். 80 வயது 90 வயது ஆனாலும் கூட நம்முடைய பணிகளை நாமே பார்த்து கொள்ள முடியும், நம்மால் தன்னிச்சையாக இயங்க முடியும் என்று சொன்னால் அப்போது முதுமை கூட நமக்கு சுமை இல்லை. அப்படி இல்லாமல் பிறருக்கு நாம் சுமையாகவும் சுமையாக ஆகிவிட்டோமே என்கிற மனக்கவலை நமக்கு சுமையாகவும் ஆகிவிடுகிற நேரத்தில் வாழ்க்கை துயரமாகிறது. இதனையெல்லாம் எண்ணி பார்த்துத்தானோ என்னவோ தொண்டரடி பொடியாழ்வார் பாசுரத்தில் ஒரு வரியை எழுதியிருப்பார். பசி, பிணி, மூப்பு, துன்பம் ஆதலால் பிறவி வேண்டேன் அரங்கமா நகருளானே என்று எழுதியிருப்பார். எதனால் அடுத்த பிறவி வேண்டாம் என்று ஆழ்வார் கூறுகிறார் என்றால், இந்த பிறப்பிலே நான் பசி பார்த்தேன், துன்பம் பார்த்தேன், பிணி பார்த்தேன், நோயை பார்த்தேன், மூப்பை பார்த்தேன், எனவே அடுத்த பிறவி வேண்டாம் என்று சொல்கிறார். ஆகையினால் வாழ்வில் துன்பம் தரக்கூடிய பசியை, நோயை, மூப்பை போக்குவதற்கு உதவியாக கொடுப்பது என்பது பொருத்தம். இவற்றோடு இன்னொன்றையும் நாம் சேர்த்து கொள்ளலாம். ஏனென்றால் ஈதல் என்பது அடுத்தவனை அவன் ஆழ்ந்த துன்பத்தில் இருக்கிற போது மட்டும்தான் ஈகை வேண்டும் என்பதில்லை. ஒரு நல்ல நிலையிலே இருக்கிறவனை கூட மேலேற்றுவதற்கும் கூட ஈகை பயன்படும். அவனுக்கு சாப்பாட்டிற்கு பஞ்சமில்லை, நோய் எதுவும் இல்லை, மூப்பு வரவில்லை, இளமைதான். ஆனாலும் கூட படிக்க முடியாத ஒரு ஏழை பிள்ளையை பார்த்தால் படிப்பதற்காகவும் கொடுப்பது என்பதையும் நாம் உள்ளத்திலே ஏற்றுக்கொள்ள வேண்டும். எனவே 4 நோக்கங்களை நாம் வரிசைப்படுத்தி கொள்ளலாம். பசி, பிணி, மூப்பு, கல்வி என்கிற இந்த 4ஐயும் நோக்கி நாம் கொடுக்கிற அந்த உதவிகள் ஈத்து உவக்கும் இன்பத்தை நமக்கு கொண்டு வந்து தரும். ஒருவன் பசியை போக்குகிற போது அவன் முகத்திலே ஏற்படுகிற மகிழ்ச்சி, அவன் உள்ளத்திலே ஏற்படுகிற நிறைவு வேறு எதன் மூலமாகவும் கொடுக்கிறவன் பெற முடியாத இன்பம் அது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். ஆகையினாலே கொடுப்பதனால் வருகிற இன்பம் அதனை கொடுத்தவர்களால் மட்டும்தான் அறிய முடியும். அப்படி கொடுக்கிற போது ஏற்படுகிற மகிழ்ச்சியை காட்டிலும் சிறந்ததும் உயர்ந்ததும் உலகத்திலே ஏதுமில்லை. மற்றவைகளெல்லாம் வெறும் நாள்களாக அன்னையர் தினம், மகளிர் தினம், மனித உரிமை தினம் என்று நாள்களாக கொண்டாடப்படுகிற வேளையில் இந்த ஈத்துவக்கும் என்பது இந்த உணர்வு நாளாக இல்லாமல் ஈத்துவக்கும் வாரமாக கொண்டாடப்படுகிறது. அந்த இன்பத்தை வாய்ப்பு உள்ளவர்கள் அனைவரும் பெறுவதற்கு இது உகந்த நேரம்.